வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஷார்ட்டாக டிஎஸ்ஏன்னு கூட சொல்லலாம். டிஎஸ்ஏ இஸ் யூஸ்ட் டு ப்ரொவைட் ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன் அது கரெக்டான ஆள் தான் சிக்னேச்சர் போட்டிருக்காரு நம்ம செக் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி. டேட்டா இன்டெகிரிட்டி, சரியான டேட்டா தானா. அண்ட் நான் ரெப்யூடியேஷன், எதுவும் மாற்ற முடியாது, திரும்ப அவர் தானான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ஓகேங்களா. ஸோ இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் ஒரு டேட்டா வந்து ஒரு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போகுதுன்னு வச்சுப்போமே, அது சரியான இடத்துக்கு தான் போதா, சரியான டேட்டா தான் போதா, சரியான ஆளுக்கு தான் போதான்னு இந்த ஆத்தென்டிகேஷன் பண்ணுறோம்ல, அது எல்லாமே இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் பயன்படுத்துவோம். வாட் இஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர்? இது ஒரு கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக். அதாவது ஒரு டிஜிட்டல் மெசேஜோ இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட்டோ செக் பண்ணுறது சரியானதா, கரெக்டான டேட்டானா, சரியான ஆளுனுடைய சிக்னேச்சர் தானா. ஓகேங்களா. டாக்குமெண்ட்லேயே சிக்னேச்சர் போடலாம், பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் அப்போது, அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அப்போது சரியான சென்டர்லேருந்து சரியான ரிசீவருக்கு போகுதான்னு அந்த மாதிரி செக் பண்ணுறது, வேலிடேஷன் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்லுவோம். அசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி, இதில் சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், முதல்ல ஒரு கீ நம்ம சூஸ் பண்ண போகிறோம், பேர். அதில் வந்து ப்ரைவேட் கீ ஒன்று இருக்கும், பப்ளிக் கீ இருக்கும். ப்ரைவேட் கீ எதுக்குன்னா சைன் இன் பண்ணுறதுக்கு, பப்ளிக் வந்து செக் பண்ணுறதுக்கு, வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பின்னால் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இந்த டிஸ்க்ரிட் லாகரிதம் ப்ராசஸை வச்சு தான் பண்ணுவோம். எப்பவுமே இந்த லாகரிதம் ப்ராசஸ் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறதோ இல்லைனா வந்து அந்த சீக்ரெட் கீ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம், இதில் என்ன தான் இருக்குன்னா PQGன்னு ஒரு 3 காம்போனண்ட் இருக்குது. இந்த P வந்து லார்ஜ் ப்ரைம் நம்பர், 1 ப்ரைம் நம்பர் இல்லைன்னு தெரியும். ஸோ அதுமாரி பெரிய ப்ரைம் நம்பராக சூஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு ப்ரைம் ஃபேக்டரை சூஸ் பண்ணுறது, அப்புறம் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இதை யூஸ் பண்ணிக்கலாம். G is equal to H பவர் P-1/Q. இதை கண்டுபிடிச்சிட்டு அந்த P கூட மாட் எடுக்கணும். மாட்னு தெரியும் இல்லை, டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ரிமைண்டர். ஃபார் சம் H வேல்யூ இஸ் லெஸ் தேன் P. இந்த H வேல்யூ எப்படி எடுக்கணும்னா, இங்கே P வேல்யூ என்ன எடுத்துருக்கோம், லார்ஜ் ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பரை விட ஒரு சின்ன நம்பர் தான் H யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா போட்டோம்னா நம்மளுக்கு ஜென்ரேட்டர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், லார்ஜ் ப்ரைம் நம்பர் நீங்களே அதை சூஸ் பண்ணிக்கணும், ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இந்த ப்ரைம் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த P வேல்யூ கூட 1 மைனஸ் பண்ணால் தான் ப்ரைம் ஃபேக்டர். இந்த ஜென்ரேட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஜென்ரேட்டர் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ப்ராப்ளம்லாம் போட தேவையில்லை, அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கீ ஜென்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் கீ எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்மளாக ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுவும் அந்த நம்பர் வந்து 0லேருந்து Q வரைக்கும் இருக்கணும். Qனா என்னது, ப்ரைம் ஃபேக்டர். அதாவது P-1 வேல்யூ இருக்குதுன்னு வச்சுப்போமே, அதுக்கு முன்னாடி வர வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. 0லேருந்து அந்த Q வேல்யூ வரைக்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். பப்ளிக் கீ கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, y is equal to G⁻x mod P. G என்னது, ஜென்ரேட்டர் வேல்யூ. இந்த ஜென்ரேட்டர் வேல்யூ கூட நம்ம இங்கே ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்தோம் இல்லையா, அதை பவர் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரைம் நம்பர் கூட மாட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ கிடச்சிடும். அதுதான் பப்ளிக் கீ. இப்போது சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரேண்டமாக ஒரு மெசேஜ் வேல்யூ K எடுத்துக்கிறோம். அது கூட எப்படி எடுத்துக்கணும்னா, 0லேருந்து Qக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். முன்னே எக்ஸ் எடுத்தோம் இல்லையா, இப்போ K எடுத்துக்கிறோம். இதிலேருந்து நம்ம வந்து R வேல்யூ S வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். R வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா G⁻K mod P mod Q. S வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு K இன்வெர்ஸ் H(m)னா ஆஷ், அந்த மெசேஜினுடைய ஆஷ் வேல்யூ, அப்புறம் X.R mod Q. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதுனா போதும். இந்த ஃபார்முலாலாம் பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சிக்னேச்சர் ஜென்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். த டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் த பேர். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த 2 ஆன்சரோட பேர் தான் R, S. இதை அப்படியே வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்னேச்சர் உருவாக்கியாச்சு, அதை செக் பண்ணோம் இல்லையா, அந்த சிக்னேச்சர் தானே வெரிஃபை பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பப்ளிக் கீ நம்மளுக்கு கிடச்சிரும், சிக்னேச்சர் R, S கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட ஒரு பப்ளிக் கீ இருக்குது, சிக்னேச்சர் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 0லேருந்து Qக்குள்ளே ஒரு R வேல்யூ செக் பண்ணிக்கிறோம், அந்த R வேல்யூ இருக்கான்னு. அப்புறமா 0லேருந்து Qக்குள்ளே அந்த S வேல்யூ இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. இந்த சிக்னேச்சர் நம்ம ஆர் வேல்யூ எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா ப்ரீவியஸாக அது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு முதல்ல செக் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இது தப்பான வெரிஃபிகேஷன்ஸ் மொதல் ஸ்டெப்லேயே முடிஞ்சு போயிடும். இது தப்பான சிக்னேச்சர்னு கண்டுபிடிச்சோம். அடுத்தது இது ரெண்டும் ஓகே ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம ப்ராசஸ் படி செக் பண்ண போகுது. டபிள்யூ ஈக்குவல் டு டபிள்யூ வேல்யூ கண்டுபிடிக்கும் முதல்ல. அதுக்கு எஸ் இன்வெர்ஸ், எஸ்ஸை இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு மாட் க்யூ, இந்த க்யூ கூட மாட் பண்ணிக்கும். அப்புறம் U1க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மெஷர்ஸினுடைய ஆஷ் வேல்யூ டபிள்யூ வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மாட் எடுப்போம் இந்த க்யூ கூட. அப்புறம் U2 வேல்யூ, அதாவது ஆர் வேல்யூ இருக்குல்ல, இந்த ஆர் வேல்யூவும் இந்த டபிள்யூ வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு க்யூ கூட மாட் பண்ணுவோம். ஃபைனலாக V வேல்யூ கண்டுபிடிப்போம். அதாவது ஜி ஜென்ரேட்டர் கண்டுபிடிச்சுன்னா அந்த ஜென்ரேட்டர் கூட இந்த U1ஐயும் அப்புறம் Y வேல்யூ கூட U2ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மாட் P ப்ரைம் நம்பர் கூட மாட் எடுப்போம். அப்புறம் Q கூட மாட் எடுப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் ப்ராப்ளம் போட ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம் அது. ஓகேங்களா. ஸோ வெறும் நீங்கள் அந்த ப்ராசஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்படி தான் பண்ணுது கம்ப்யூட்டர். ஓகேங்களா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணுவோம். இந்த வியும் இந்த ஆரும் கடைசியாக ஒரு வி ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா இந்த வி ஆன்சரும் நம்ம இந்த ஜீரோலேருந்து க்யூக்குள்ளேருந்து ஒரு ஆர் வேல்யூ எடுத்தோன்னே இந்த ஆர் வேல்யூ இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா சிக்னேச்சர் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆர் வேல்யூ 5 இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த வி வேல்யூ 5ன்னு ஒரு ஆன்சர். அப்படி 5 வந்துச்சுன்னா சேமாக இருந்துச்சுன்னா வேலிட் சிக்னேச்சர், அப்படி வரலன்னா இன்வேலிட். ஓகேங்களா. இப்படி தான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். செக்யூரிட்டி கன்சிடரேஷன்ஸ், நம்ம எடுக்கிற அந்த கே வேல்யூ வந்து ஒரு ரேண்டமாக இருக்கணும். எப்பயுமே எடுக்கிற கே வேல்யூ வந்து ரேண்டம் வேல்யூ எடுக்கணும். அதே மாதிரி எடுத்த வேல்யூ திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த கீ வேல்யூ வந்து சீக்ரெட் கீ மாதிரி தானே அந்த கே வேல்யூ. நம்ம எடுக்கிற நம்பர் கே வேல்யூ நம்ம தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்னா சேம் நம்பர் எடுக்காமல் ரேண்டமாக எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் யாரை வந்து அதை அட்ராக்ட் பண்ணி அந்த கீ கண்டுபிடிக்காத மாதிரி பார்த்துக்கலாம். ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு SHA1, அதாவது ஸ்டாண்டர்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன் 1 நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம மோஸ்ட்லி பயன்படுத்தும். இப்போ லேட்டஸ்ட்டாக பயன்படுத்துறது வந்து SH2, அப்புறம் இன்னும் ஸ்டாண்டர்டாக SHA256லாம் வந்துடுச்சு. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் டிஎஸ் இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்? டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுக்கு, இமெயில் ஆத்தென்டிகேஷன். இவர் தான் சரியான இமெயில் அனுப்புகிறாரா, இவர் தான் அனுப்புனாரா, ஓகேங்களா, இவர் தான் சைன் போட்டாரா, டிஜிட்டல் சைன் போட்டாரான்னு செக் பண்ணுறது எல்லாமே இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.